அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு பாகம் 10. நேற்றைய தினம் 9வது பாகத்தில் நபிமார்கள் அனைவரும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பது பற்றிய இலக்கணங்களை பல நபிமார்களுடைய வரிசையில் பார்த்தோம். இன்றைக்கு இறுதியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களிடம் ஏற்பட்ட சில தவறுகளை இதில் பார்க்க இருக்கிறோம். தவறுகளை பெரிதிப்படுத்துவதாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மற்ற மனிதர்கள் எவ்வாறு என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள இயலும். சரியா? அதற்காக தான் இந்த விளக்கம். சரியா? பிறகு அல்லாஹ் அதை சரிப்படுத்திட்டான். நபிமார்களாக இருந்தால் அந்த தவறு கூட ஏற்படாமல் இருந்தால் அவர்களே இறைவன் ஆக்கிடுவாங்க. சரியா? அந்த மாதிரி எல்லாம் சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதை கூட கடுமையாக எதிர்த்தோம். இல்லையா? சிலை கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சரியாக நம்ம புரிந்து கொண்டதனால் அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்தோங்கிறத சரியாக கவனத்தில் வைத்து கொண்டு இந்த மேலதிக விளக்கங்களை நம்ம செல்வோம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சில தவறுகளை பற்றி ஏற்கனவே வேறு சில இதுகளில் சொல்லியிருக்கோம். ஒரு குருடர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் அவர்கள் வந்து சலாம் சொல்லும்போது அவங்க கடுகெடுத்தார், முகம் சுழித்தார்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த ஒரு சம்பவம் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போ இது மனிதருங்கிற அடிப்படையில் என்ன பிளான் பண்ணிலாம் ஏற்படுறது இல்லை. அவங்க உயர்ந்த குலத்தவர்கள் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் சொல்கிற மார்க்கத்திலலாம் எங்களுக்கு இது மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் நல்லதை உண்மையை தான் சொல்வீங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. என்றாலும் கூட நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை என்ன அன்றைய காலத்தில் குறைசிகள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் மற்ற குலத்தவர்களை தாழ்த்த குலத்தவர்களாகவும் ஆக்கி வச்சுருந்தாங்க இல்லையா? அதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது தான் சரியில்லை, எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற குரல் சத்தத்தை கேட்ட குருடர் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த செய்தி தான் அது. இது 80வது அத்தியாயத்தில் 1லேருந்து 10 வசனங்களில் வரலையும் அல்லாஹ் தாலா அதை கண்டித்து பிறகு அதை சரி செய்தானுங்கிறத உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். 80லேருந்து 10 வரலையும் பாட்டுக்குங்க. தன்னிடம் அந்த குருடர் வந்ததற்காக இவர் முகமது கடுகெடுத்தார், அலட்சியம் செய்தார், அவர் தூயவராக இருக்கலாம் என்பது முகமதே உமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 10 வசனங்களை இறக்கி அல்லாஹ் அதை சரி செய்து விட்டான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சுருந்தாங்க, மரியாதைக்குரியதாக வச்சுருந்தாங்கங்கிறது அது தனி விஷயம். அடுத்தது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகள் ஜெய்னப். இவங்க ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க யாருன்னு கேட்டால் குறைசி குலம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக கண்டெடுத்து வளர்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் அவங்கள முகமது பின் ஜெயிதுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இப்னு ஜெயித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரியா? எப்போ அல்லாஹ் தாலா திருமறை குர்ஆனை இறக்கி நீங்கள் உங்களுக்கு பிறந்தால்தான் அவர் மகன், வேற ஒருவருக்கு பிறந்தவர் உங்களுக்கு மகன் இல்லை அப்படிங்கிறத எல்லாம் தெளிவுபடுத்தினான். அதுக்கப்புறம் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த சம்பவத்தில் அந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய மாமி மகள் ஜெய்னப் அவர்களை அவங்க நபி ஆவதற்கு முன்னால் திருமணம் முடிச்சு கொடுத்துருந்தாங்க.
இது பிற்பாடு அல்லாஹ் இதை தடை செய்த பிறகு அந்த அம்மா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வாழ்வதற்கு பிடிக்கவில்லை. ஏன்? அவங்க அனாதை, தாழ்ந்த குலம் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இப்படி ஏற்படும் பொழுது இந்த பஞ்சாயத்து அவர் கொண்டுட்டு வர்றார். ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறந்தா தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அந்த அம்மாவை. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒரு நிலை நடக்குது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, உங்களை மாதிரி நான் மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி பிறர் எப்படி செய்வாங்களோ, நம்ம நம்ம கண் முன்னால் தெரியுது 2 பேருக்கு மத்தியில் வாழ்க்கை சரியில்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு, அடிதடி சண்டை வம்புன்னு இப்படி பஞ்சாயத்துன்னு போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற 2 பேர் என்ன பிரிஞ்சு தொலைஞ்சிட்டா பரவாயில்லையே, பொழுதுனிக்கு இதே நிலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் உள்ளூர நினைப்போம் இல்லையா? ஆனாலும் நம்மகிட்டயே அது பஞ்சாயத்து வரும் பொழுது நம்ம அட்வைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? கொஞ்சம் அனுசரித்து போங்க, என்ன வாழ்க்கை என்ன, அது மாதிரியான உபதேசங்கள்லாம் செஞ்சு என்ன நமக்கு அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், சேர்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 2 பேருக்கும் அட்வைஸ் சொல்கிறாங்க. சரியா, நீங்கள் சேர்ந்துருங்க, பிரச்சனைகள் இல்லாமல் வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை தவறு என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன, உன் உள்ளத்தில் தொலைஞ்சு போனால் நல்லது, பிரிஞ்சு போனால் நல்லது தானே நீ நினச்ச, பிறகு எப்படி இது அப்படி செய்யலாமான்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்கலாமா அப்படிங்கிறத சரி செய்கிறான், கண்டிச்சு. அந்த சம்பவம் தான் 33வது அத்தியாயம் 37வது வசனத்தில். யாருக்கும் அல்லாஹ் அருள் புரிந்து, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிஞ்சான்? அவருக்கு, ஜெயித் அவர்களுக்கு. நான் முகமதே நீரும் அவருக்கு அருள் புரிந்தீரோ. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை குழந்தையாக எடுத்து வளர்ந்து எல்லாத்தையும் நல்லது கெட்டெல்லாம் செஞ்சாங்க இல்லையா? அதை சொல்லி காட்டுறான். அருள் புரிந்தீரோ அவரிடம் உமது மனைவியை உம்மிடமே வைத்துக்கொள், அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்று நீர் கூறியதை எண்ணி பார்ப்பீராக. அல்லாஹ் வெளிப்படுத்த இருந்ததை உமது மனதுக்குள் மறைத்து கொண்டீர். அல்லாஹ் எதை நினைச்சானோ அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசில் இருந்துச்சு. ஆனால் அதை என்ன பண்ணிட்டேன், நீ மறைச்சி இருந்த. மனிதருக்கு அஞ்சினீர், நீர் அஞ்சுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. ஜெயித் என்பார் அவரிடம் தன் தேவையை முடித்து கொண்ட போது, அதாவது அந்த அம்மாவுக்கு நமக்கும் இனி சரியாக வராது என்ற நிலை வந்தபோது, விவகாரத்து செய்தால் அவர்களை வளர்ப்பு தந்தையரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக ஆகக்கூடாது என்பதற்காக என்ன அல்லாஹ்வின் கட்டளை, அதாவது என்பதற்காக இவ்வாறு செய்தோம். அல்லாஹ்வின் கட்டளை செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. மனைவியரின் திருப்தியை நாடி, அதாவது இந்த விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய மாமி மகள் ஜெய்னப் அவர்களை அல்லாஹ் மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி என்ன அவங்களுடைய அந்த பந்தத்தை முறிக்கிறதுக்கு நினைக்கிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதை சேர்ந்து வாழுங்கன்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க. ஆனால் அது அந்த வாழ்க்கை முறை சரியில்லை, அவங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது என்று உன் மனசு பட்டுச்சு. என்றாலும் கூட நீ மனிதர்களுக்கு அஞ்சு என்ன சொல்லுவாங்களோ எதுவும் பேசுவாங்களோ அந்த மாதிரி அடிப்படையில் நீ சொன்ன, ஆனால் மனசில் உள்ளது தான் நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அது இதுன்னு பண்ணிட்டான். பிறகு அல்லாஹ்வே அவங்கள மனமுடித்து கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு செய்தி. சரியா? அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தவறு அல்லாஹ் குறிப்பிடுறான். ரொம்ப கம்மி தான், ரொம்ப சிம்பிளானது, பெரிய தவறுகள்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட அன்றாடம் எவ்ரி ஹவர்ஸ் எவ்ரி டைம் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகள். சரியா? அந்த மாதிரி ஒன்று தான். அந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியர் வீட்டுக்கு போய் டெய்லி தேன் அருந்தி விட்டு வருவாங்க, தேன் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இது பொம்பளைகள் என்னாக்கா அவங்களுக்கு இல்லை அந்த குணம் இருக்கத்தானே செய்யும். அது நபியுடைய மனைவியாக இருந்தாலும் என்ன அந்த குணம் இருந்திருக்கு. எப்படி அவங்க அந்த தேன் சாப்பிட்டுட்டு வரத்தை ஒரு குறை மாதிரி, என்ன ஒரு கெட்ட வாடை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒத்தா மாதிரி பேசிக்கிட்டு எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அப்படியா இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன், ஹராமாக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு அது ஒரு அதிருப்தி, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே, எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரே மாதிரி பேசுகிறாங்களேங்கிற ஒரு கோபத்தில் நான் இனிமேல் தேனே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
சரியா? இதே அல்லாஹ் கண்டிக்கிறான். உன் மனைவியரின் திருப்தியை நாடி அந்த ஹலாலை வந்து நீ ஹராமாக மாற்றுவியா? அந்த அதிகாரம் உனக்கு இல்லைங்கிறது அல்லாஹ் 66வது அத்தியாயம் 1வது வசனத்தில், நபியே உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விலக்கிக் கொள்கிறீர்? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புறவன். என்ன, அல்லாஹ் மன்னிச்சுட்டான், மன்னிக்கிறவன் தான் என்றாலும் அப்படி செய்யலாமா அப்படிங்கிறத அங்கே சொல்கிறான் அல்லாஹ். அடுத்து எதிர்ப்புகள் வரும்போது விமர்சனத்துக்கு பயந்து மன நெருக்கடிக்கு ஆளாகிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆளாயிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தக்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு ஒரு மன நெருக்கடிக்கு உண்டாகும். இப்போ தாவாவையே வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு தினமும் என்னுடைய நட்பு வட்டத்தில் உள்ள, அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, அனைத்து மெம்பர் வாட்ஸ்அப் குரூப்பாக இருந்தாலும் சரி, தினமும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துன்னு சலாம் சொல்கிற முறையே நான் கையாண்டு வருகிறேன். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர என்ன, மற்ற எவரும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்போ சலாமுங்கிறது வந்து அது ஒரு இபாதத்து. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதை கேட்ட உடனே அதுக்கு அழகிய பதில் சொல்ல வேண்டியது அதை பார்க்குறவங்களுக்கு. அதாவது இப்போ எழுத்து மூலமாக சொன்னால் எழுத்து மூலமாக சொல்லணும், வார்த்தையில் சொன்னால் வார்த்தையில் சொல்லணும், கடிதத்து மூலமாக சொன்னோம்னா கடிதத்து, இப்படி இதை இப்படி எப்போ கேட்குறோமோ அந்த செய்தி நம்மளை வந்து அடைஞ்சால் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுமா இல்லையா? அந்த ஒரு நல்ல பழக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சமூக வலைத்தளங்களில் பங்கேற்கக்கூடியவங்க அனைவருக்கும் தெரியும், இப்படிலாம் இருக்கா இல்லையா? அப்போ இது ஒரு சில நேரங்களில் மனிதங்கிற அடிப்படையில் இது நம்ம எதிர்பார்த்து செய்யலை, இது நம்மளுடைய கடமை, அல்லாஹ் நமக்கு விதித்த கடமை அப்படின்னு நம்ம முழுசாக சொல்லிட்டா நமக்கு 30 நன்மை கிடைச்சிருங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் சைத்தான் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை போடுவான். என்னங்கடா இவனுக்கு போய் சலாம் சொல்லிக்கிட்டு, என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, இதுக்கு வேறு நேரத்தை போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருமா இல்லையா? எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? இவருக்கு ஒரு புதையல் அருளப்பட வேண்டாமா, அல்லது இவருடன் ஒரு வானவர் வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதால், முகமதே உமக்கு அறிவிக்கப்படும் செய்தியில் சிலவற்றை நீர் விட்டுவிடக்கூடும், அல்ல விட்டுவிட நினைக்கலாம். உமது உள்ளம் சங்கடப்படக்கூடும் இல்லையா? சங்கடப்படுது. நீர் எச்சரிப்பவர் தான், நம்ம சொல்கிற செய்திகளை சொல்லி மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்கிறவர் தான். அல்லாஹுவே எல்லா பொருளுக்கும் பொறுப்பாளன். உயர் குலத்தவர்களின் என்ன இந்த மாதிரி அந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கெல்லாம் என்னடா அது புதையில உனக்கு அருளப்பட்டிருக்க வேண்டாமா, நீரூற்று ஓட வேண்டாமா, என்னமோ ஏட்டிக்கு போட்டுலாம் கேள்வி கேட்குறாங்களே, என்னமோ நம்ம அல்லாமல் நம்ம செய்தியை தானே சொல்கிறோம், அல்லாவுடைய தூதர் தானே நம்ம அப்படிங்கும்போது பல நேரங்களில் இல்லாட்டியும் சில நேரங்கள் அப்படி ஒரு மனசில் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறத சொல்லி அல்லாஹ் இங்கே வந்து இந்த செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான். உமது உள்ளம் சங்கடப்படக்கூடும், நீர் எச்சரிப்பவரே, அல்லாஹுவே எல்லா பொருளுக்கும் பொறுப்பாளன், நீ பொறுப்பு கிடையாது என்ன. எனவே நீ வந்து அதுலேருந்து வந்து நீ இப்படி நினைக்காதேன்னு சொல்லி அதில் ஒரு இதை செய்கிறான், அல்லாஹ் கண்டிக்கிறான். இது வந்து 12வது வசனம், அத்தியாயத்தை எழுத மறந்துட்டேன் என்ன, பிறகு அடுத்த இதில் சொல்கிறேன் இன்ஷா. அடுத்தது உயர் குலத்தவரின் பேரம் பேசப்படும்போது ஒரு சலனம் என்ன, உயர் குலத்தவர்கள் வந்து ஒரு பேரம் பேசுகிறாங்க. எப்படி இந்த அப்துல்லா இப்னு முக்துக்கு சம்மந்தமாக சொன்னோம்ல, அந்த மாதிரி நிகழ்வுகளில் சில பேரங்கள் வந்து உயர் குலத்தவர் பேசுவாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், ஆனால் நீ இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரம் பேசும் பொழுது அப்போவும் சில சலனங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து 50 இதுலேயும் வந்து அத்தியாயத்தை குறிப்பிடல மறந்துட்டேன், வசனத்தை மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். 52வது வசனம் இது, தமது இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனிடம் பிரார்த்திப்போரை நீர் விரட்டாதீர். அந்த சலன பெரியவர்கள்ட்ட அந்த உயர்குலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் கருதப்படக்கூடியவங்கள்ட்ட வந்து நீ அதிகமாக
பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தமது இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனிடம் பிரார்த்திப்போரை, அல்லாவையே நம்பி அல்லாவுடைய திருப்தியை நாடி இருக்காங்களே என்ன, அப்படிப்பட்டவர்களை நீர் விரட்டாதீர். அவர்களை பற்றிய விசாரணையில் உமக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இப்போ இந்த மாதிரி பேரம் பேச வராங்கல்ல, அப்படி பேரம் பேச வர வேண்டியவர்கள்ட்ட நீ உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அதனால் அவன் இஸ்லாத்தை ஏற்கலைன்னா நான் உங்ககிட்ட எதுவும் விசாரணை பண்ண போகிறது இல்லை. அதுக்குரிய பொறுப்பாளியே அவன்தான், அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நம்பி வரக்கூடிய மக்களை விரட்டுற மாதிரி செஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி அந்த சலனங்களை அல்லாஹ் இங்கே திருத்துறான். உம்மை பற்றிய விசாரணையில் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. எனவே அவர்களை நீர் விரட்டினால் அநீதி இழைத்தவராகி விடுவீர் என்று அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான். என்ன, இது ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது தபூக்கு போர் நடந்துச்சு இல்லையா, அந்த போரில் ஒரு 3 பேர் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த வாரில் கலந்துக்கல. அவங்க இன்றைக்கி போவோம் நாளைக்கு போவோம் காபு இப்னு மாலிக் போன்ற சகாபிகள் 3 பேர் முக்கியமான ஆள்கள் தான். அவங்க 3 பேரும் அந்த போவோம்னு இருந்துட்டு போக முடியாமல் போயிடுச்சு, விட்டுட்டாங்க. சரியா. அந்த 3 பேரை பற்றிய ஒரு சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்சாரிகளையும் முஜாஹிர்களையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன, அது என்ன சம்பவம்? அந்த 3 பேரை ஒருவேளை அவங்க ஊரை விட்டு வரைக்கும் வச்சாங்க. அன்சாரிகளும் பேசலை, முஹாஜிர்களும் பேசலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசலை. 3 பேரையும் ஊரை விட்டு விலைக்கு வச்சாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கின பிற்பாடு தான் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்போ அந்த தொடரில் தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். இது 9வது அத்தியாயம் 117வது வசனத்தில் இந்த நபியையும் ஹிஜ்ரத் செய்தவர்களையும், யார், முஜாஹிர்கள், அடுத்து அன்சாரிகளையும் அல்லாஹ் மன்னித்தான். ஏன் மன்னித்தாங்கிற விவரம் இதில் இல்லை. என்ன, ஆனால் தபூக்கு போர் சம்மந்தமான விஷயங்கள் அந்த 3 பேர் சம்மந்தமாக சொல்லி வர இதில் இது முதல்ல வருது. அப்போ இது அவங்கள எதுக்கு நீங்கள் யாரை கேட்டு அவங்கள ஊரை விட்டு விளக்குனீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்காக இந்த 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறான், அந்த முஜாஹிர்களையும் கண்டிக்கலாம், அன்சாரிகளையும் கண்டிக்கிறான். சரியா. அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அது வேறு விஷயம். அவர்களில் ஒரு சாராரின் உள்ளங்கள் தடம் புரள முற்பட்ட பின்னரும் சிரமமான காலகட்டத்தில் அவரை பின்பற்றியவர்களையும் மன்னித்தான். அதாவது அவங்க அந்த 3 பேர் போருக்கு போகாமல் இருந்தாங்கல்ல, அந்த 3 பேர்களையும் அல்லாஹ் மன்னித்தான். அவன் அவர்களிடம் நிகரற்ற அன்புடையோன் இரக்கமுடையவோன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 117 19 அது 9வது அத்தியாயம் 117. அடுத்து 118 தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 3வரையும் இறைவன் மன்னித்தான். பூமி விசாலமானதாக இருந்தும் அவர்களை பொறுத்தவரை அது சுருங்கிவிட்டது. அந்த போருக்கு போகலங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரும் பேசலை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது உலகத்தையே வெறுத்து ரொம்ப மன கஷ்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தவழ்ந்து அல்லாவிடம் கையேந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களையும் மன்னிச்சிட்டான். சரியா. அடுத்து அவர்களது உள்ளங்களும் சுருங்கி விட்டன. அல்லாஹுவை விட்டு தப்பிக்க அவனிடமே தவிர வேறு போக்கிடம் இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள். நம்ம வேறு எங்கே போகிறது? அல்லாஹ் தானே எல்லாத்துக்கும், அவன் தானே அதிகாரி, ஆட்சி அதிகாரம் அவன்கிட்ட தானே இருக்குது. அவனை விட்டு வேறு எங்கே போக்கிடம் ஏதாவது இருக்குதா? இல்லையே. அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து ரொம்ப மன வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பின்னர் அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையவன். உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக என்று அல்லாஹ் கடைசியாக அதை முடிக்கிறான். என்ன, உனது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக அப்படின்னா ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்காங்க தானே. என்ன, நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த போரில் போருக்கு வராதவங்களை விலக்கி வச்சாங்கல்ல, யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, மேபி அதுவாக தான் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம் இல்லையா. அதனால் உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யாராக இருந்தாலும் சரி, என்ன, பாவம் செய்ய சிறு சிறு தவறுகளை செய்யக்கூடியவர்களாக தான் நபிமார்கள் இருந்தார்கள். அதுதான் நபிமார்களுடைய இலக்கணமாக. அனைத்து இலக்கணங்களையும் ஆராய்வு பயந்து பார்க்கும்போது தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் ஒரு காலம் இருக்கல, மனிதராகத்தான் முழுக்க இருந்திருக்காங்க. அல்லாஹுவால் வேறு சில செய்திகளின் மூலமாகவும் சில அற்புதங்களின் மூலமாகவும் அதெல்லாம் அப்புறம் சொல்லுவோம். என்ன, அவங்க வேறுபட்டு இருந்தாங்கிறது வேற. ஆனால் மனித இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இல்லை என்பதை இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளணும்.
அடுத்தது உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக. முகமது, இது 40வது அத்தியாயம் 55வது வசனத்தில், முகமது பொறுமையை கடைபிடிப்பீராக. சில விஷயங்களுக்கு அவசரப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் செய்தி வரலையே, இன்னும் மெசேஜ் வரலையே, அந்த மாதிரி எதுவும் நினச்சிருப்பாங்க. மனுஷர் நம்ம நினைக்கிறோம்ல இல்லையா, அல்லாஹ்கிட்ட நம்ம துவா செய்கிறோம், நடக்கலை, வேறு வேறு வேலைக்கு போயிடுறாங்கல்ல முஸ்லீம்கள். அல்லாஹ் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, நம்ம வேறு வேலையை பார்ப்போம் அப்படின்னு நோயாக இருந்தாலும் சரி, வேறு சில காரியங்களாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டுருவோம்ல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன, முகமது பொறுமையை கடைபிடிப்பீராக, அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை, நிச்சயமாக அது நடந்தே தேரும், உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக. நடக்கும், அவசரப்படாத, என்ன இது ஒரு பாவம் தான், அதனால் மன்னிப்பு கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு உபதேசத்தை அங்கே செய்கிறான். அடுத்து, உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் போற்றி புகழ்வீராக. என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் மறந்துடாத. உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் போற்றி புகழ்வீராக. இது நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடியது. சரியா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தூக்கத்துக்கு பிறகு மீண்டும் நமக்கு ஆயுளை தந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அதற்காக நம்ம புகழ்கிறோம். அடுத்து அந்த நாள் முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை முழுமையாக நம்ம மதித்து அவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடந்து வாழ்ந்து அந்த ஆபத்தும் பிரச்சனைகள் இல்லாமல் அந்த வாழ்க்கை போய் தூங்க போகிற நேரத்தில் மீண்டும் அல்லாஹ்வை போற்றி புகழணும். அதற்காக இந்த மாதிரி அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக பொதுவாக அல்லாஹ் சொல்லி காட்டும்போது, குல்லு பனி ஆதம கத்தாயா. ஆதம்னு சொன்னால், ஆதமுடைய மக்கள்னு சொன்னால், அதாவது மனிதர்கள்னு சொன்னால் அவர்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை என்ன வர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் தெளிவாக நம்ம சொல்லுவோம். இது ஒரு அடிப்படை. அடுத்து, உஹது போரில் பல் உடைக்கப்பட்டது இல்லையா, வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சண்டையில் தாக்கப்பட்டு பல் உடைந்து விட்டது, மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க. அப்படி விழும் பொழுது அவங்க மவுத்தாயிட்டாங்க, மரணித்து விட்டார்கள்னு சொல்லி அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. சரியா, அவர்களையும் எல்லாம் கண்டித்தான். அதை ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய முகத்தில் காயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் வலி தாங்க முடியாமல் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த காயத்தில் வலியில் அப்படி வார்த்தை அப்படி வந்துருச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணி சொல்லவே இல்லை. சரியா, அந்த மாதிரி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நீ உனக்கு எங்கே பங்கு இருக்குது, வெற்றியை கொடுக்குறதும் தோல்வியை கொடுக்குறதும் அது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்லை, அதை எப்படி நீ கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கண்டிச்சான். அந்த சம்பவம் உங்களுக்கு பரவாயில்ல தெரியும், ஆடியோ கூடிக்கிட்டு இருக்கு. அதனால் இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதை தெளிவாக புரிந்து உணர்ந்து நடக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.